السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் ரமதானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதானினுடைய மாதத்தில் வரக்கூடிய முதலாவது ஜும்ஆவுடைய நாள். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குகின்றான். நம்முடைய வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கும், அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும், தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரமதானினுடைய மாதம். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பல மடங்கு கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதம், இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் படியில் ஏறும் பொழுது 3 தடவைகள் ஆமீன் என்று கூறினார்கள். முதலாவது படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்றார்கள். அதே போன்று 2வது படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்றார்கள். 3வது படியில் ஏறும் பொழுதும் ஆமீன் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை முடித்த பின் சஹாபாக்களை சந்தித்த பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஏன் 3 தடவைகள் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் முதலாவது படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், யார் ரமலானினுடைய மாதத்தை அடைந்தும் இந்த ரமலானினுடைய மாதத்தை பயன்படுத்தவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று கூறினதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன். அதே போன்று 2வது படியில் ஏறும் பொழுது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து யார் அவர்களை கவனிக்கவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று கூறினார்கள். அதற்கு நான் ஆமீன் என்றேன். 3வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று கூறியதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார்கள். இந்த ரமலானினுடைய மாதம் ஒவ்வொரு முஸ்லிமையும் தூய்மைப்படுத்த வந்திருக்கக்கூடிய மாதம். ஏனைய 11 மாதங்களில் நாம் செய்தவற்றிற்கு இந்த ரமலானினுடைய மாதம் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. நாம் பாவங்களில் ஈடுபட்டிருப்போம். ஆனால் இந்த ரமலானினுடைய மாதம் அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் நம்மை தடுக்கின்றது, நம்மை பாதுகாக்கின்றது. ஏன் ஷைத்தானை கூட அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்தில் விலங்கிடுகின்றான். அதே போன்று நரகத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்தில் மூடுகின்றான். சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் இந்த ரமலானினுடைய மாதத்தில் அலங்கரிக்கப்படுகின்றது, அது திறந்துவிடப்படுகின்றது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த ரமலானினுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிமையும் தூய்மைப்படுத்த வந்த மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமதானினுடைய மாதம் குர்ஆனினுடைய மாதமாக இருக்கின்றது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த கண்ணியமான ரமதானினுடைய மாதமாக இருக்கின்றது. நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் குர்ஆனை ஓதுவோம். அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தான் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கின்றதே, இது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள்.
இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில இமாம்கள் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரத்தில் இந்த நேரம் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம், இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். துஆக்கள் கபூலாக படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. இந்த ரமதானினுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதில் முதலாவது சஹருடைய நேரம், தஹஜ்ஜுதினுடைய அந்த நேரம். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று 2வது இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த நேரங்களில் நாம் அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதுவோம். இதில் வரக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கின்றது. இந்த 2 வார்த்தைகளும் இஸ்முல் அலமாக இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகள் ஒரு போதும் மறுக்கப்படுவதில்லை. அந்த துஆதான் யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்ள், யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்ள் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடம் முன்வைப்போம். அல்லாஹ் எல்லா விடயங்களையும் நன்கறிந்தவன். நமக்கு சிறந்ததொரு தீர்வை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.